போன் பண்ணுங்கிற விஷயம் ராஜ்வீருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. கடவுளே, இப்போ ராஜ்வீரை நாங்க எப்படி சமாளிக்க போறோம்? இப்போ உனக்கு வாழ்வா சாவாங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு சித்தார்த். போராடியே ஆகணும். வா ராஜ்வீர், இன்னைக்கு நான் உன்னை 2ல 1 பார்த்தேன். ஆரியன், ராஜகுமாரி கிட்ட என்னோட நாகமணி இருக்கு. நீ அதை பாதுகாத்துக்கிட்டு இங்கே இரு. அப்புறம் கவனமா இரு. யாருமே ராஜகுமாரியோட ரூம்குள்ள போக கூடாது. அதனால நீ அவங்களோட ரூமுக்கு வெளியே இருந்து காவல் காத்துக்கிட்டு இரு. புரியுதா? உங்களோட கட்டளை ஆரியனோட கடமை. ராஜகுமாரி கிட்ட என்னோட நாகமணி இருக்கு. அதை நீ பாதுகாத்துக்கிட்டு இங்கே இரு. எப்படி பார்த்தாலும் ஆரியனுக்கும் அப்புறம் இந்த திருட்டு பொம்பளைக்கும் அப்புறம் ராஜ்வீர் கூடயும் மணி கூடயும் ஏதோ சம்மதம் இருக்கு. பவியக்கா, பெரியத்த மாயாவை எப்பவோ நம்மள பொருத்தியா நம்மளோட உறவா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, இவன் நமக்காக அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா. நம்ம உயிரையும் இந்த வீட்டையும் காப்பாத்தி இருக்கா. நான் இவளை என் தங்கச்சியா ஏத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் தங்கச்சியை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசினா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது. அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. நீ ஒரு விஷயத்த சொல்லு சீமா. எந்த வீட்டை பத்தி இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அந்த வீடு உங்களோடது கிடையாதே. இந்த வீடு சின்னத்து அப்புறம் ராஜ்வீரோடது. நீங்க எல்லாரும் அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மள இங்க தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இல்லன்னா நம்ம எல்லாரும் அப்புறம் என்ன சசி, இந்த வீடு நம்மளோடது. நம்மளோடதா மட்டும்தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே இந்த வீடு மறுபடியும் நம்ம பெரியத்த பேர்ல வரதான் போகுது. அப்புறம் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா திரும்ப வந்துடும். அதனால நான் உங்க எல்லார்கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. அப்புறம் நாமளே நினைச்சா கூட அதை திருத்திக்க முடியாது. அம்மாடி சீமா, இவங்க கிட்ட இதெல்லாம் நாம எதிர்பார்க்கவே கூடாதுமா. இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு இப்பதான் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பெரியத்த? இப்ப இவங்கள நான் நம்ம பரத்வாஜ் குடும்பத்தோட ஒன்னா இருக்க விட மாட்டேன். இப்ப இவங்கள நான்
நம்ம பரத்வாஜ் குடும்பத்தோட ஒன்னா இருக்க விட மாட்டேன். நம்ம சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்த உடனே இவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து முதல்ல இவங்களை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியதுதான் என்னோட வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமே வாழ போற மிச்ச வாழ்க்கையில இப்ப இங்க என் கூட இருக்கிற இவங்க எல்லாம் இருந்தா மட்டும் போதும். சிக்கலான நேரத்துல என் கூட இருந்து என்ன பாத்துக்கிட்டா மட்டும் போதும். என் குடும்பத்தை அவமானப்படுத்தி என் தோல்விக்கு காரணமானவங்க யாருமே வேண்டாம். அதனால இதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட உறவுதான் எனக்கு முக்கியம். இப்படிப்பட்டவங்க இருந்தா எனக்கு போதும். மீதி இருக்கிற நீங்க எல்லாரும் உங்களை எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு நான் மறக்க விரும்புறேன். என்ன பாக்குறீங்க? என்ன இன்னமும் பாத்துட்டு நிக்கிறீங்க? என்னவோ முதல் தடவையா தப்பு பண்ணிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. நான் என்னவோ தண்டனை கொடுத்த மாதிரி பாக்குறீங்க. இல்ல, எப்ப பரத்வாஜ் குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க எப்பவுமே பரத்வாஜ் குடும்பத்துக்கு துணை இல்ல. நீங்க எப்பவுமே குடும்பத்தை எதிரியாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமேலாவது எங்க குடும்பத்தை விட்டு விலகி போயிடுங்க. அப்புறம் சசினி, ஏன் முன்னாடியே குரலை ஒசத்தி பேசுற அவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாரும் உள்ள போக கூடாது. இந்த வீடு பொண்ணோடது இல்ல, இந்த வீடு என்னோடது. ஆனா ஒவ்வொரு தடவையும் நானும் சீமாவும் உன்னை மன்னிச்சிருக்கோம். இதுக்கு அப்புறமும் நீ சீமா கிட்ட இதே மாதிரி பேசுன, என்னை விட கெட்டவ யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, அவங்களை எங்க வச்சிருக்கீங்க? கண்ணா, நான் இங்க இருக்கேன். இங்க வாப்பா, இங்க வா. அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? இங்க பாருப்பா, என்ன இங்க இருந்து வெளியே எடுத்துரு. நான் வாழ்க்கை பூரா இங்கே இருக்க விரும்பல. என்ன இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுப்பா. அம்மா, அந்த பரத்வாஜ் குடும்பம் அப்படி என்னதான் பண்ணாங்க? போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ வீட்ல இல்ல. அக்கா, மாயா, அப்புறம் அந்த சீமா, நீ இல்லாத நேரத்துல 3 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு பிளான் போட்டாங்க. அவங்க பிளான்ல என்ன சிக்க வச்சுட்டாங்க. போலீஸ் நீங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்க பாருங்கம்மா, நீங்க அவங்கள கொலை செய்ய முயற்சி செஞ்சதுனால உங்களை நாங்க கைது பண்றோம். அவங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. விடாது
அவங்க யாரையும் விட்டுறாத. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் எப்படியாவது உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். உங்களை அவமானப்படுத்தினதுக்கு நான் எப்படியாவது அவங்கள பழி வாங்குவேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சீக்கிரமா வந்துருப்பா. ஒரு விஷயம் சொல்லுங்க, எந்த காரணத்துக்காக நீங்க மனோரஞ்சனை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீதானா அது எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கிறவன்? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராஜ்வீர், நீங்க கோவப்பட்டு என் மேல, அதாவது ஆன் டியூட்டி ஆபீசர் மேல கை வச்சீங்கன்னா அப்புறம் உங்க அம்மாவோட சேர்த்து நீங்களும் ஜெயிலுக்குள்ள இருப்பீங்க. இதுக்கான கேரண்டியை நான் உங்களுக்கு தர முடியும். உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் இருக்கா? ராஜ்வீர், நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, எந்த காரணத்துக்காக இவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? சார், கேஸ் ரொம்ப தெளிவாவும் ஆதாரத்தோடயும் இருக்கு. இவங்க அம்மா ஏன் கண்ணு முன்னாடியே அவங்களுடைய அக்காவை கத்தியால கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணேன். ஆனா நிர்மலா தேவியை தாக்குனதுக்கு எங்க அம்மா கிட்ட ஏதாவது காரணம் வருது இருக்குல்ல? காரணமே இல்லாம ஒருத்தரை கொல்றதுக்கு எங்க அம்மா ஏன் முயற்சி பண்ணணும்? மிஸ்டர் ராஜ்வீர், இந்த விஷயத்தை நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அவங்க எதுக்காக இதை பண்ணாங்க பண்ணலன்னு. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன், தப்பா நினைக்காதீங்க. அந்த சமயத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவங்க நடந்துகிட்ட விதம், அத வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியுது உங்க அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ராஜ்வீர், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத கேளுங்க. இந்த கேஸ இப்பவே இங்கேயே முடிச்சாகணும் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த கேஸோட ஃபைல நிரந்தரமா மூடிடணும் சார். ஆனாலாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரியாது நம்ம ராஜ்வீர்னால இந்த ஸ்டேஷனுக்கும் போலீஸ்க்கும் எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு. சாரி சார், இவங்க அம்மாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு. இனிமே எதுவுமே செய்ய முடியாது. ஏன் முடியாது? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இப்பவே எஃப்ஐஆர் கண்ணு முன்னாடி கிழிச்சு போடுங்க. சரி, உன்னால அந்த வேலையை செய்ய முடியலன்னா அதை நானே செய்யறேன். இப்பவே அந்த எஃப்ஐஆர் ஃபைல நான் கிழிச்சு போடுறேன். சார், அப்படி செய்யாதீங்க, இது கண்டிப்பா தப்பு. நான் ரெக்வஸ்ட் பண்றேன், இதை கிழிச்சிடாதீங்க. விடுங்க ராஜ் சிங், ஏசிபி சார எஃப்ஐஆர கிழிக்க விடுங்க. பாராட்டியே ஆகணும். வீடியோஸ்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கு. வெறும் 2 நிமிஷத்துல சூப்பரான பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த சீனியர் ஆபீசரை ரொம்ப கவனமா பாருங்க. தன் ஜூனியர் ஆபீசரை ரொம்ப வற்புறுத்துறாரு. முக்கியமான எஃப்ஐஆர் டாக்குமெண்ட்டை கிழிக்க சொல்றாரு. அப்புறம் இந்த கேஸை இங்கேயே முடிக்க சொல்றாரு. உங்க வேலைக்கே ஒல வச்சுக்கிட்டு அப்படி நீங்க யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க ஏசிபி சார்? நான் இதை நம்புறேன் ஏசிபி சார். நீங்க எந்த அளவுக்கு உங்களை புத்திசாலின்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்க புத்திசாலி தான். சட்டத்தோட பார்வைக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செய்வீங்க. அப்போ பரத்வாஜ் குடும்பத்துக்கு நீ கேட்காமலே உதவி செய்யறத நிறுத்த மாட்டேன் இல்ல? என்ன பண்றது ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் அவர்களே, மனுஷனோட பழக்க வழக்கத்தை மாத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. உதாரணத்துக்கு உங்களே எடுத்துக்கோங்க. எந்த தட்டுல நீங்க சாப்பிட்டீங்களோ அந்த தட்டையே நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ஆனா இனிமே அது நடக்காது. இதோட உங்க விளையாட்டு முடிஞ்சு போச்சு. அப்படி தப்பா நினைச்சுக்காதப்பா. மொபைல்ல ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துறத உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க எப்படி என்ன வீடியோ எடுத்து பரத்வாஜ் வீட்ல இருந்து வெளியே அனுப்புனீங்கன்னு? அது என்னன்னா உன்னோட ரைட் ப்ரொஃபைல் லெஃப்ட் ப்ரொஃபைலை விட நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் பண்ண காரியம் என்னோட மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப எஃப்ஐஆர் போடுவாங்க, உங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இதுவரைக்கும் தாக்குதலை நீங்க நடத்திக்கிட்டு இருந்தீங்க. நாங்க தப்பிக்க மட்டுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாங்க தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். இது அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல். இதுல நீங்களே நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. சின்ன பாட்டியை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கல்ல, ஆனா அது முடியவே முடியாது. ஏன்னா நாங்க இந்த கேஸ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கோம். உங்களோட இந்த எண்ணங்கள் இருக்கே, அது வெறும் கனவுகளாவே கலைஞ்சு போயிடும்.
நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட இந்த முடிவு ஆரம்பமாயிடுச்சு. பரத்வாஜ் குடும்பத்துக்குள்ள இருந்த நீயும் அவங்கள மாதிரி பேச நல்லா கத்துக்கிட்ட. ஆனா என்ன பழி வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல கண்ணா. ஒருவேளை நீ என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கல போல இருக்கு. சொடக்கு போடுற நேரத்துல எங்க அம்மாவை நான் வெளியே எடுத்துருவேன். எங்க அம்மா வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களோட வாழ்க்கைய நரகத்தை விட கொடுமையாக்கிடுவேன். இது இந்த ராஜ்வீர் சிங் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. இதுதான் ராஜகுமாரியோட ரூமுக்கு போறதுக்கு சரியான வாய்ப்பு. ஆனா நம்ம இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா அங்க போயாகணும். ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அப்புறம் அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஒருவேளை அவரை நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா இங்க பார்த்தாருன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு அதே அவ்வளவுதான். நீ சொல்றது சரிதான். இப்ப என்ன பண்ணலாம்? முன்னாடி கூவம், பின்னாடி கிணறு. நீ எதுக்காக எங்களை காப்பாத்தின? ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் உண்மையான திருடங்களா இருந்தா அப்ப நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இங்க திருட வரல, வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சேகர் பிரதாப், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஜெய்ப்பூர் பிரான்ச். நானும் உங்களை மாதிரி வேஷத்தை மாத்தி இங்க என்னோட டியூட்டியை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதை இப்படி கூட சொல்லலாம், ஒரு முக்கியமான மிஷனை முடிக்க வந்திருக்கேன். வக்கீல், தண்ணி மாதிரி காசை செலவு பண்ண. நாளைக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்க அம்மா கண்டிப்பா இந்த வீட்டுல இருந்தாகணும், புரியுதா?
ரொம்ப கோவப்படுறது உடம்புக்கு நல்லதில்ல. இந்த சில்லுன்னு தண்ணி குடிச்சு உன் கோவத்தை தணிச்சுக்கோ. எங்க அம்மாவை நீங்க கொஞ்சம் அமைதியாரு. தேவையில்லாம வார்த்தையை விட்டாலோ இல்ல நடந்துகிட்டாலோ இப்ப உங்க அம்மாக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கோ அதே நிலைமை உனக்கும் ஏற்படும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.